கதிர் கூற ரேவதி அவர்கள் வீட்டு வராண்டாவில் இருந்த சேரில் அமர்ந்தபடி அவரை ஒரு மகிழ்ச்சியான புன்னகையுடன் பார்த்தாள். நானே இதை சொல்லணும்னு நினச்சேங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் கஷ்டமாக இருந்தால் நம்ம கொஞ்ச நாள் போய் கிராமத்தில் தங்கிட்டு வரலாம். எனக்கும் அங்கே இருக்கிற நம்ம ஊர்க்காரங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உற்சாகத்துடன் சொன்ன ரேவதி, கிராமத்துக்கே திரும்பி போகிறோங்கிற விஷயத்தை ஹரிஷ்கிட்ட சொல்லணும்ல என்று கதிரிடம் கேட்டாள். ஹரிஷை பற்றி பேசும்போது ரேவதியின் குரலில் ஒரு பெருமிதம் தெரிந்தது. அப்போது அங்கே வந்த வீட்டு வேலையாள் அவர்கள் இருவருக்கும் காஃபி கொடுத்தார். இல்லை ரேவதி, ஹரிஷ் ரொம்ப பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். மணி வீட்டில் தானே இருக்கான், அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கலாம். இப்போ உடனே அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூறினார். அவருக்கும் தங்கள் மகனை நினைத்து பெருமையாகத்தான் இருந்தது. ஹரிஷ் மட்டும் இப்படி கடுமையாக உழைக்காவிட்டால் அவர்கள் இருக்கும் இந்த நல்ல நிலைமையை அடைந்திருக்க முடியாது. முக்கியமாக பிஸ்னஸ் வட்டாரத்தில் இப்போது அவர்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை இருந்தது. ஒரு காலத்தில் யாரெல்லாம் அவரை ஏளனமாக பேசினார்களோ அவர்களெல்லாம் இப்போது உதவி என்று அவர்கள் வீட்டு கதவை தட்டுகின்றனர். அப்படின்னா இப்போவே நம்ம பேக் பண்ணிவிட்டு கிளம்பலாம் ரேவதி சொல்ல, சரி அப்படின்னா ஹெல்ப்பர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நாம் கிளம்பலாம் கதிரும் சந்தோஷமாக கூறினார். அடுத்த சில மணி நேரங்களில் வீட்டு உதவியாளர்கள் எல்லோரையும் அனுப்பிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். அவர்கள் வெளியே போன அடுத்த நிமிடமே அந்த வீட்டின் முன்னால் சிலர் வந்து நின்றனர். அப்படின்னா இங்கே தான் ஹரிஷோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா? ஆடம்பரமான அந்த வீட்டை ஆச்சரியமாக பார்த்தபடி கேட்டான் உத்திரன். ஆமாம் சார், இங்கே தான் இருக்காங்க. அவனுடைய ஆட்களில் ஒருவன் சொல்ல, சரி நீங்கள் உள்ளே போய் தேடுங்க. ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சுன்னா அவங்கள சமாளிக்க உங்கள் பவரை யூஸ் பண்ணுங்க உத்திரன் கூற, அவனுக்கு பக்கத்தில் முகில் ஒரு ஆராயும் பார்வையோடு நின்று கொண்டிருந்தான். உத்திரனோ அந்த வீட்டை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருந்தான். அவன் எவ்வளவு பெரிய அமைப்பின் தலைவராக இருந்தாலும் அவனுடைய வீடு ஒரு சாதாரண பழைய பங்களாவாகத்தான் இருந்தது. அது இந்த அளவிற்கு ஆடம்பரமானது இல்லை. ஏனென்றால் அவனிடம் நிதி ஆதாரம் குறைவாகவே இருந்தது. பயிற்சியின் ஒவ்வொரு லெவலையும் கடப்பதற்கு அவனுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள் இந்த உலகத்திற்கு தங்களுடைய வலிமையை நிரூபிக்க முயற்சி செய்தார்களே தவிர பணம் ஈட்டுவதற்கான வேலையில் பெரிதாக ஈடுபடவில்லை. அவர்களுடைய கனவு என்பது அதிகாரமாகத்தான் இருந்தது. அந்த வீட்டின் அழகை பார்த்து உத்திரன் பெரும் மூச்சு விட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் உள்ளே போன ஆட்கள் வெளியே வந்து அவன் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தனர். ஏன் எல்லாரும் வெறுங்கையோடு வந்திருக்கீங்க? உள்ள யாரும் இல்லையா? ஏதோ தவறாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவன் கேட்டான். ஆமாம், நிஜமாவே உள்ள யாருமே இல்லை. ஆட்களில் ஒருவன் மெதுவாக பதில் சொல்ல, என்னாச்சு? உள்ள ஒரு ஆள் கூட இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. உத்திரன் குழப்பத்துடன் அந்த வீட்டை பார்த்தான். உண்மையில் இந்த கொஞ்ச நாட்களில் உத்திரனுக்கு ஹரிஷின் மீது ரொம்ப பெரிய பொறாமை வந்திருந்தது. சமீப காலமாக ஹெர்பல் மெடிசன் துறையில் எங்கு திரும்பினாலும் அவனுடைய பேச்சாகவே இருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொரு பக்கம் அதற்கு நேர் எதிராக ரேடியன்ஸின் தலைவனுடன் சண்டையிட்டு தோற்றதில் இருந்து உத்திரனின் புகழ் மங்கத் தொடங்கியிருந்தது. மற்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவனுடைய முகத்திற்கு முன்னால் மரியாதையாக பேசினாலும் முதுகுக்கு பின்னால் கேலி செய்து சிரித்தார்கள். அதனால் ஏதாவது செய்து தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள அவன் விரும்பினான். அதற்கு ஹரிஷின் பவர்ஃபுல் ஃபார்முலா ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நினைத்துதான் அந்த விஷயத்தில் அவ்வளவு பிடிவாதமாக இருந்தான். ஆனால் இப்போது அதற்கிருந்த ஒரு வழியும் அடைக்கப்பட்டதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வீட்டோட ஒவ்வொரு இன்ச்சையும் கவனமாக பார்த்துட்டேன். கிச்சனை தொடச்ச ஈரம் கூட இன்னும் காயலை. அநேகமாக அவங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கிருந்து போயிருப்பாங்கன்னு தோணுது. அந்த ஆள் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான். அப்படின்னா நாம் வரப்போகிற நியூஸை யாராவது அவனுக்கு சொல்லிட்டாங்களா? இந்த விஷயத்தை ரொம்ப ரகசியமாக தானே வச்சுருந்தோம். நம்ம கூட்டத்துக்குள்ளே ஏதோ கருப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் என்றபடி கூட்டத்திலிருந்து ஒவ்வொருவரை பற்றியும் நினைத்து பார்த்தான். சரி, இப்போ நம்ம என்ன செய்யறது? அதுவரை அமைதியாக அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்த முகில் கேட்டான். அதான் நானும் யோசிக்கிறேன். பதில் சொன்ன உத்திரன் தன் ஆட்களிடம் திரும்பி, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ ஹரிஷோட பேரண்ட்ஸ் திரும்பி வருவாங்கன்னு தோணுது. அப்படி அவங்க வரும்போது உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று கட்டளையிட்ட பிறகு முகிலையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். இந்த ஹரிஷ் நாம் நினச்சதை விடவே புத்திசாலின்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் அவன் நமக்கு ஒரு படி முன்னாடியே இருக்கான் என்று தனக்குள் நினைத்து கொண்ட உத்திரன் கோபத்தில் பல்லை கடித்தான். அதே நேரத்தில் யமுனா அந்த ஊரில் இருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலின் ஐசியூவில் கண்மூடி படுத்திருந்தாள். அதற்கு வெளியே மணிவேல் தன் மனைவியை பற்றிய கவலையில் நடுக்கத்துடன் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான்.
மணிவேல் யமுனாவை எந்த அளவிற்கு காதலித்தார் என்பது அந்த ஊரைச் சேர்ந்த எல்லோருக்குமே தெரியும். யமுனாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போன விஷயம் தெரிந்ததுமே ஆஃபீஸில் பார்த்து கொண்டிருந்த ஃபைல்களை அப்படியே போட்டுவிட்டு அங்கே ஓடி வந்திருந்தார். டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சா? டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? கேட்ட மணிவேலின் முகத்தில் பதட்டம் நிறைந்திருந்தது. இதனால் அவரது உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் அவர் பக்கத்தில் நின்ற அனைவரையும் வித்தியாசமாக உணர வைத்தது. அம்மா சாப்பிட்ட ஃபுட்டில் விஷம் இருந்திருக்கலான்னு டாக்டர் சொன்னார். ஆனால் அது என்ன விஷயம்னு இன்னும் ரிசல்ட் வரல. கிருபா பலவீனமான குரலில் பதில் சொன்னாள். அப்படின்னா யாரையாவது விட்டு இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்த எல்லா சாப்பாட்டையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து டெஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். மணிவேல் தன்னுடைய அசிஸ்டண்ட்களிடம் உத்தரவிட்டார். இப்போ சமீபத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாம் விசாரிங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை தொடுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவங்க ஏண்டா உயிர் வாழ்கிறோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறேன். மணிவேல் கோபத்துடன் கர்ஜிக்க அவரது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றலின் அழுத்தத்தை பக்கத்தில் நின்ற ஹரிஷால் உணர முடிந்தது. அவர்கிட்ட இவ்வளோ சக்தி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதை பார்த்து ஹரிஷே கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தான். கூடவே முதல் நாள் அவரை சந்தித்த போது நடந்த சண்டையும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அன்றைக்கு வீட்டில் பரிமாறப்பட்ட உணவுகள் அனைத்தையும் வீட்டு ஊழியர்கள் தூக்கி எறிந்துவிட்ட விஷயமும் பாத்திரங்கள் கூட சுத்தமாக கழுவி வைக்கப்பட்ட விவரங்களும் அவர்களுக்கு தெரிய வந்தது. அப்படியென்றால் யமுனாவின் உடல்நிலையை பாதித்த உண்மையான விஷம் எது என்பதை இப்போதைக்கு அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சாப்பாட்டில் விஷம் கலக்க சொன்னவன் எல்லாத்தையும் கரெக்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு நல்லா தெரியுது. சொல்லும்போதே மணிவேலின் கண்களில் தீ பொறி பறந்தது. அப்பா, என்கிட்ட ஒன்று இருக்குது, இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். ஹரிஷ் அப்போதுதான் ஞாபகம் வந்தவனாக பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த அந்த கவரை எடுத்து கொடுத்தான். அவங்க காலையில் இதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிடும்போது தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. ஹரிஷ் சொல்ல மணிவேல் அவனையே சிறிது நேரம் ஆழ்ந்து பார்த்துவிட்டு அந்த கவரை லேபில் கொடுக்க சொல்லி தன்னுடைய ஆட்களுக்கு உத்தரவிட்டார். அவர்கள் நகர்ந்ததும் தன் மகள்கள் இருவரையும் அருகில் அழைத்தவர், இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்று முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாக கேட்டார். கிருபா எதுவும் பதில் சொல்லாமல் யோசனையில் ஆழ்ந்திருக்க ஹரிஷும் ஷோபாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பா, சிவபாலன் மாமா இதை செஞ்சிருப்பாரா? ஷோபா தயக்கத்துடன் கேட்க, இல்லை, அதுக்கு வாய்ப்பில்லை என்று உடனே அதை மறுத்தான் ஹரிஷ். மணிவேல் கேள்விக்குறியுடன் அவனை பார்க்க, நீங்களும் பாலா சாரும் சேர்ந்து அவர் பிஸ்னஸை இப்போ தான் அட்டாக் பண்ணீங்க. இவ்வளோ சீக்கிரமாக அவங்களால இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் இவ்வளோ பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு விஷம் கொடுக்க டைம் போதாது. ஹரிஷ் எக்ஸ்பிளைன் செய்ய மணிவேல் அவனை ஆச்சரியத்துடன் அளவிட்டார். இதே ஊரில் உங்களுக்கு வேறு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? ஹரிஷ் கேள்வி எழுப்ப 3 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தனர். அப்போது சடனாக மணிவேலின் கண்கள் ஒளிர்ந்தன. எதையோ யோசித்தவர் போல அவருடைய முகம் மாற ஹரிஷ் ஆர்வத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு உறுதியாக தெரியல, ஆனால் இது அவங்களா இருக்குமோ? மணிவேல் தன் மகள்களை பார்த்து கேட்க அவர்களுடைய கண்களும் விரிந்தது. அப்பா, நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் இருவரும் ஒரே நேரத்தில் அழைக்க, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான் ஹரிஷ். அவனுடைய மனதில் பல்வேறு எண்ணங்கள் அலைமோதி கொண்டு இருந்தது. நம்மளோட டார்கெட் தனியாக தான் இருக்கான். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அந்த இடத்தை சுற்றி ஒரு சில ஆசாமிகள் தங்கள் காதில் ஃபோனை வைத்தபடி தூரத்திலிருந்து ஹரிஷை பார்த்து கொண்டு இருந்தனர். அதில் ஒருவன், நாங்கள் இப்போ மூவ் பண்ணலாமா என்று யாரிடமோ கேட்டான். அப்போது ஃபோனின் மறுமுனையில் இருந்து மிகவும் கரடுமுரடான ஒரு உணர்ச்சியற்ற குரல், நம்மளால மூவ் பண்ண முடியும், ஆனால் டார்கெட்டோட ஆற்றல் தளம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த சண்டையை ரொம்ப நேரம் இழுக்கக்கூடாதுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களால் முடியலன்னா அதுக்கு மேலே யோசிக்காமல் டக்குன்னு பின்வாங்கிருங்க என்று உத்தரவிட்டது. அதே நேரத்தில் ஹரிஷ் ஒரு லேசான சிரிப்பை உதிர்த்துவிட்டு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த இடத்தை நோக்கி வேகமாக நடந்தான். அரை மணி நேரம் கழித்து அவன் இருந்த இடத்தில் ஒரு சில மனிதர்கள் தோன்றி அவசரமாக எதையோ தேடினார்கள். அவன் இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்? அவர்களில் ஒருவன் கேட்க, அவன் எங்கே போனான்னு தெரியாது, ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து நடந்து போனதை பார்த்தேன். ஒருவன் அப்பாவியாக பதில் சொல்ல மற்றவர்கள் அவனை தீயாக முறைத்தனர். இதை முதலே சொல்ல மாட்டியா? சரி, இப்போ அந்த கூட்டத்திலையும் காணுமே, அவனுக்கு என்ன ரெக்கையா இருக்கு, நம்ம கண்ணிலே படாமல் பறந்து போகிறதுக்கு என ஒருவன் கடுப்புடன் அவனை திட்டினான். அவர்கள் மொத்தம் 5 பேர் இருந்தனர். அப்படியே அங்கிருந்து ஒதுங்கி ஒரு தனி இடத்திற்கு வந்தவர்கள் தங்கள் மேலதிகாரியை ஃபோனில் அழைத்தனர். அப்போது,
நீங்கள் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெளிவான வானத்தில் திடீரென இடி முழங்குவது போல குரல் கேட்டது. அவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்ததுடன் அந்த குரல் அவர்களை பயமுறுத்தவும் செய்தது. அப்போது நின்று கொண்டிருந்த அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் தரையில் விழுந்தனர். எப்படி தாங்கள் கீழே விழுந்தோம் என்று புரியாமல் அப்படியே சுற்றும் முற்றும் பார்த்தவர்கள் குரல் வந்த திசையை தேடத் தொடங்கினார்கள். நீங்கள் என்ன தேடுறீங்க? அந்த குரல் இப்போது கணீரென்று ஒலித்தது. உடனே வேகமாக அவர்கள் திரும்பி பார்க்க அங்கே பாக்கெட்டில் கைவிட்டபடி ஸ்டைலாக ஹரீஷ் நின்று கொண்டு இருந்தான். உங்களெல்லாம் இங்கே அனுப்புனது யாருன்னு கேட்டேன். நிதானமாக கேட்டவன் அவர்களை தாக்குவதற்கு அவசரப்படவில்லை. அவர்கள் 5 பேரையும் எடை போடுவது போல மேலும் கீழுமாக பார்த்தான். இவங்க அந்த சிவபாலன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இல்லை ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியை சேர்ந்தவங்களான்னு தெரியலையே, ஹரீஷ் தனக்குள் சொல்லிக்கொண்டான். அப்போதுதான் அங்கிருந்தவர்களில் ஒருவன் பீமா கேங் என்று ஃபோனில் யாரிடமோ சொன்னது ஹரீஷுக்கு ஞாபகம் வந்தது. உடனே தன் ஃபோனை எடுத்து ஸ்ரீதருக்கு அழைத்தவன் அந்த கேங்கின் பெயரை பற்றி கூறி விசாரிக்க சொல்ல சில நிமிடங்களில் அவனுடைய ஃபோனில் அந்த கேங்கை பற்றிய தகவல்கள் வந்து விழுந்தது. ஹரீஷ் பீமா கேங் என்று சொன்னதை கேட்டதுமே கீழே கிடந்தவர்களுடைய முகம் கருத்தது. பீமா கேங் என்பது ஒரு அண்டர் கிரவுண்ட் கொலைகார கூலிப்படை அமைப்பாகும். சமீப காலங்களில் நடந்த பெரும்பாலான பெரிய படுகொலைகள் அவர்களால் நடத்தப்பட்டிருந்தது. மேலும் பல சக்தி வாய்ந்த மக்களையும் அவர்கள் பயமுறுத்தியுள்ளனர். அவர்களை பற்றிய இந்த ரிப்போர்ட்டை படித்த ஹரீஷ் புருவத்தை சுருக்கினான். எல்லாம் சரி, நீங்கள் எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னை கொல்ல சொல்லி உங்களை யார் அனுப்புனா? ஹரீஷ் அவர்களை பார்த்து கேட்க, எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? உங்ககிட்ட பவர்ஃபுல் ஃபார்முலா இருக்குன்னு எனக்கு தெரியும், அது எங்களுக்கு வேணும். அந்த கூட்டத்தின் தலைவன் போல இருந்த ஒருவன் கூறினான். ஓ, நீங்களும் அதை தேடி வந்த கூட்டம் தானா? அது சரி. ஆனால் என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்டுட்ருக்க. நீ கேட்ட உடனே இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு பயந்து போய் எடுத்து கொடுத்துருவேன்னு நினச்சியா? கிண்டலாக கேட்ட ஹரீஷ், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா என்றார். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தபோது யாரோ அவனை பின்தொடர்வதை உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவன் கணபதியின் வீட்டில் கூட அதிக நேரம் நிற்கவில்லை. தன்னை பின்தொடர்பவர்களை கையும் களவுமாக பிடிக்க நினைத்தவன் வேண்டுமென்றுதான் அப்படி கடை வீதியில் சுற்றித் திரிந்தான். எங்களை இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துறதுக்கு நீ ரொம்ப பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உன் உயிரை நினைச்சு நீ கவலைப்படலையா? மெதுவாக எழுந்து நின்ற ஒருவன் ஹரீஷை பார்த்து கத்தினான். மேலும் அவன் தனது வலது காலை தரையில் மிதித்து ஒரு சிறுத்தை தன் இரையை வேட்டையாடுவது போல முன்னோக்கி பாய்ந்தான். ஹரீஷின் முன் குதித்தவன் கண்ட்ரோல் செய்ய முடியாத வேகத்துடன் ஹரீஷின் மீது நேரடியாக ஒரு குத்து வீசினான். சொல்லப்போனால் ஹரீஷ் கண் சிமிட்டுவதற்கு கூட நேரம் கொடுக்கவில்லை. கிண்டலாக கேட்ட ஹரீஷ், என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் யார் என்னன்னு விசாரிச்சிங்களா என்றார். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தபோது யாரோ அவனை பின்தொடர்வதை உணர்ந்திருந்தான். அதனால்தான் அவன் கணபதியின் வீட்டில் கூட அதிக நேரம் நிற்கவில்லை. தன்னை பின்தொடர்பவர்களை கையும் களவுமாக பிடிக்க நினைத்தவன் வேண்டுமென்றுதான் அப்படி கடை வீதியில் சுற்றித் திரிந்தான். எங்களை இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்துறதுக்கு நீ ரொம்ப பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உன் உயிரை நினைச்சு நீ கவலைப்படலையா? மெதுவாக எழுந்து நின்ற ஒருவன் ஹரீஷை பார்த்து கத்தினான். மேலும் அவன் தனது வலது காலை தரையில் மிதித்து ஒரு சிறுத்தை தன் இரையை வேட்டையாடுவது போல முன்னோக்கி பாய்ந்தான். ஹரீஷின் முன் குதித்தவன் கண்ட்ரோல் செய்ய முடியாத வேகத்துடன் ஹரீஷின் மீது நேரடியாக ஒரு குத்து வீசினான். சொல்லப்போனால் ஹரீஷ் கண் சிமிட்டுவதற்கு கூட நேரம் கொடுக்கவில்லை. அவன் நிச்சயம் ஹரீஷை பிடித்து விட்டோம் என்று நம்பினான். அங்கிருந்த அவனுடைய மற்ற கூட்டாளிகள் கூட அவன் பாய்ந்த வேகத்தில் ஹரீஷின் சோலி முடிந்தது என்றுதான் நினைத்தார்கள். அப்போது ஹரீஷ் திடீரென நகர்ந்தான். அவன் லேசாக அந்த மனிதனின் முழங்காலில் தட்டிவிட்டு அப்படியே மணிக்கட்டை பிடித்தான். ஹரீஷை நோக்கி பாய்ந்தவருடைய முழங்கால் விரிசல் விட்ட சத்தம் வெளிப்படையாக கேட்டது. அவன் வலி தாங்க முடியாமல் பரிதாபமாக அழுதான். இப்போது அவனுடைய அடி வயிற்றில் உதைத்த ஹரீஷ் சுலபமாக அவனை தரையில் தள்ளி ஓங்கி மிதித்தான். என்ன, லேசான அடிக்கே இப்படி விழுந்துட்ட? இதுக்கு தான் என்னை பற்றி முதல்லையே தெளிவாக விசாரிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட பொறுமையாக தானே சொன்னேன். நீயே அதை கேட்காம இப்படி பாஞ்சிக்கிட்டு வந்த? என ஹரீஷ் அவனுக்கு அட்வைஸ் செய்து கொண்டே தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த தூசியை தட்டிவிட்டான். அந்த மனிதனோ தனது காலை பிடித்து கொண்டு தரையில் உருண்டான். அவனுடைய அலறல் சத்தம் மற்ற கூட்டாளிகளையும் பீதிக்கு உள்ளாக்கியது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலமுறை வாழ்வா சாவா போராட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். பல கொடூரமான ஆட்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் ஹரீஷ் போன்று ஒரே அடியில் ஒருவனின் காலையே முடமாக்கியவனை அவர்கள் இப்போதுதான் பார்க்கிறார்கள். அதிலும் இதை செய்யும்போது ஹரீஷின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. அவன் ரொம்ப சாதாரணமான ஒரு அடியில் இதை செய்திருந்தான். இங்கே உண்மையில் கொலையாளி யார் என்று அவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டது. என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா?
ஹரிஷ் அப்பாவி போல முகத்தை வைத்துக்கொண்டு கீழே கிடந்தவனை பார்த்து கேட்டான், டேய், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்பவே அவனை அடிச்சு கொல்லுங்கடா. பேச முடியாமல் வலியில் துடித்தவன் பற்களை கடித்தபடி கத்தினான். உடனடியாக அங்கிருந்து மற்றவர்கள் தங்கள் கத்தியை எடுத்துக்கொண்டு ஹரிஷை பார்த்து ஓடினார்கள். இன்றைக்கு எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி அவர்களின் கண்களில் தெரிந்தது. ஆனால் பாவம், ஹரிஷின் பலத்தை பற்றி தான் அவர்களுக்கு சுத்தமாக தெரியவில்லை. ஒரு நிமிடத்திற்குள் ஆட்கள் அலறும் சத்தமும் எலும்புகள் முறியும் சத்தமும் மாறி மாறி கேட்க அவர்கள் எல்லோரும் எழ முடியாமல் கீழே கிடந்தனர். தரை முழுவதும் அவர்கள் ரத்தம் சிந்தியிருக்க அது பார்க்கவே பயங்கரமான காட்சியாக இருந்தது. அவர்களில் முதலில் அடிவாங்கிய தலைவன் போல் இருந்தவன் தான் இன்னும் சுயநினைவுடன் இருந்தான். மற்றவர்கள் எல்லோரும் ஆல்ரெடி மயக்கத்திற்கு போயிருந்தார்கள். அவனிடம் சென்று குனிந்த ஹரிஷ் ஏளனமான பார்வையுடன் அவனை பார்த்தான். என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீ தான் அந்த கூட்டத்தோட தலைவனாக இருக்கணும். அப்படின்னா உன்னோட கூட்டாளிகளை விட உனக்கு தான் அதிகமான ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஆமே கரெக்ட்? ஹரிஷ் கேட்க அந்த தலைவன் முதல் முறையாக உள்ளுக்குள் பயந்து நடுங்கினான். ஒரு தொழில்முறை கொலையாளியான அவனால் ஹரிஷின் வேகமும் போர்த்திறனும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தது என்பதை தெளிவாக கணிக்க முடிந்தது. சரி, உங்களை இங்கே அனுப்புனது யாருன்னு இப்போவாது சொல்லு. ஹரிஷ் மறுபடியும் கேட்க எதிரில் இருந்தவனுக்கு அதற்கு மேல் அவனை அலட்சியப்படுத்தும் தைரியம் இல்லை. நாங்கள் பீமா கேங்கை சேர்ந்தவங்க, திணறலுடன் சொன்னான் அவன். எங்கே ஹரிஷ் மீண்டும் கையை நீட்டி விடுவானோ என்ற பயம் அவனுடைய கண்களில் தெளிவாக தெரிந்தது. ஹரிஷின் கைகளை உற்று பார்த்தபடியே தான் அவன் பேசினான். அவர்களைப் போன்ற கொலையாளிகள் கூட மரணத்தை பார்த்து பயந்தனர். வாழ்க்கை எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை மற்றவர்களை விட அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் அவனுடைய உடலில் இருந்த வலியை கூட அவனுடைய வாழும் ஆசை மறக்கச் செய்திருந்தது. அதான் எனக்கு தெரியுமே. ஆனால் எனக்கும் உங்கள் கேங்குக்கு இடையில் இதுக்கு முன்னாடி எந்த சம்மந்தம் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறது சரிதானே? அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தீங்க? இது வெறும் பவர்ஃபுல் ஃபார்முலாவுக்காக மட்டும்தாங்கிறத என்னால் நம்ப முடியல. ஹரிஷ் யோசனையுடன் கேட்டான். அது வந்து சிவபாலன் சார் தான் சீக்கிரட்டாக எங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வர வச்சார். அவன் தனக்கு தெரிந்த எல்லா விவரங்களையும் ஒவ்வொன்றாக கூறத் தொடங்கினான். சிவபாலன் சார் தனிப்பட்ட முறையில் எங்களோட ஹெட்டை காண்டாக்ட் பண்ணி உங்களோட உயிருக்கு விலையா 10 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. அவன் சொல்லி முடிக்கவும், வாவ், என்னோட உயிருக்கு விலை 10 கோடியா? இந்த டீல் கூட நல்லதாக இருக்கு. கிண்டலாக சொன்ன ஹரிஷ் தனது கையால் எதிரில் இருந்தவனுடைய தலையில் ஓங்கி அடித்தான். அலறக்கூட நேரமில்லாமல் அவன் ஒரு ஆழ்ந்த மயக்கத்திற்கு போனான். ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கர்ச்சிஃபை எடுத்து கைகளில் இருந்த ரத்தத்தை துடைத்தபடி அங்கிருந்து ஒரு பெரிய மரத்தின் பக்கத்தில் போய் நின்றான். இப்போது நீங்களா வெளியே வர போகிறீங்களா, இல்லை நான் உங்களை பிடிச்சி இழுக்கணுமா? நக்கலாக கேட்ட ஹரிஷ் பின் நிதானமாக, கணபதி சார் வீட்டில் இருந்தே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ ரொம்ப நேரமாக மரத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கிருந்து எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடிஞ்சதா என கேட்டான். ஹரிஷின் வார்த்தைகள் எல்லா திசைகளிலும் எதிரொலிக்க அந்த மரத்துக்கு பின்னால் ஒரு மென்மையான காலடி சத்தம் கேட்டது. ஒரு வயதான மனிதர் தனது நீண்ட தாடியை தடவிக்கொண்டே வெளியே வந்தார். அவர் கீழே அடிபட்டு கிடந்த மனிதர்களை கண்டுகொள்ளவே இல்லை. யார் நீங்க? ஹரிஷ் அந்த மனிதனை பார்த்து கேள்விக்குறியுடன் புருவத்தை உயர்த்தினான். அவருடைய ஆற்றலின் அளவு என்ன என்பதை ஹரிஷால் உணரவே முடியவில்லை. அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி ஜாக்கிரதை உணர்வை கொடுத்தது. அதே நேரம் சென்னையில் இருந்த டாப் 10 ஆர்கனைசேஷனின் மையத்தில் ஸ்ரீதரும் அவனுடைய ஆட்களும் ஒவ்வொருவரையும் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். 10 நிமிடங்களுக்கு முன்பு ருத்ரன் தன்னுடைய ஆட்களிடம் விவாதித்து கொண்டிருந்த போது ஸ்ரீதர் திடீரென தனது ஆட்களுடன் உள்ளே நுழைந்தார். நீங்களா யாரு? ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே வர மாதிரி எந்த பெர்மிஷனும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரீங்க? உத்தரன் பொறுமை இல்லாமல் கோபத்துடன் கத்த ஆரம்பித்தவன் கடைசியாக உள்ளே நுழைந்த ஸ்ரீதரை பார்த்து அப்படியே வாயை மூடிக்கொண்டான். அன்றைக்கு ரேடியன்ஸின் தலைவருடன் இருந்த அவனை உத்தரனுக்கு அடையாளம் தெரிந்தது. ரேடியன்ஸை சேர்ந்தவங்களுக்கு இங்கென்ன வேலை? அவன் கடுப்புடன் கேட்க, வேலை இருந்ததுனால தான் வந்திருக்கோம். ஸ்ரீதர் அலட்சியமாக பதில் சொன்னான். அதை கேட்டதும் உத்தரனின் முகம் சுருங்கியது. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும் தன்னை ஸ்ரீதர் அவமானப்படுத்தியதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. முகில் மட்டும் குறுக்கே வரவில்லை என்றால் அவர்கள் இருவரும் நிச்சயம் சண்டை போட்டிருப்பார்கள். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான தனிப்பட்ட பிரதேசம். இதில் நீங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நுழையிறது தப்பு தானே? முகில் பொறுமையாக கேட்டார். அது தப்புனா நீங்கள் எங்கள் ஹரிஷ் சாரோட மாமியாரை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறது மட்டும் நியாயமா? ஸ்ரீதர் நக்கலாக கேட்க முகில் அதிர்ச்சியுடன் உத்தரனை பார்த்தான். உத்தரனுடைய முகத்திலும் அதே அதிர்வு தெரிந்தாலும் உடனடியாக அதை மறைத்து கொண்டவன், நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல. அப்படியே இருந்தாலும்
அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்று திமிராக கேட்டான். அப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரியாது போல. ஹரிஷ் சார் எங்கள் தலைவரோட நல்ல ஃப்ரெண்டு. அவரோட மாமியாரை காணும்னு தெரிய வந்து விசாரிச்சப்போ தான் ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் அவங்கள கடத்திட்டு வந்து வச்சுருந்தது தெரிஞ்சது. இப்போ அதே மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்கன்னு எங்கள் தலைவர் சந்தேகப்படுறார். தன்னோட நண்பனுக்காக எங்களை அனுப்புனர். ஸ்ரீதர் அவனுடைய கண்களை பார்த்து பேச உத்திரன் பதில் சொல்ல முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். முகிலுக்குமே இந்த விஷயம் புதிதாகத்தான் இருந்தது. முதலாவது, ஹரிஷுக்கும் ரேடியன்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாவது, ஹரிஷ் பேரண்ட்ஸை கடத்த போய் உத்திரன் வெறுங்கையோடு திரும்பி வந்த விஷயம் அவனுக்கு தெரியும். அதன் பிறகு அவன் மீண்டும் திலகாவை கடத்தியிருப்பான் என்று முகிலுக்கே தெரியவில்லை. அவன் ஆச்சரியத்துடன் உத்திரனை பார்த்தான். உத்திரன் பதில் சொல்லாமல் இருப்பதை பார்த்தால் ஸ்ரீதர் சொல்வது உண்மை என்றுதான் முகிலுக்கும் தோன்றியது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தீ விபத்தில் ஏஜே ஃபேமிலி மொத்தமாக மாட்டி இறந்து போயிட்டாங்கன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ஹரிஷோட மாமியாரும் அதில் ஒருத்தராக இருந்திருக்கலாம்ல. உத்திரன் மீண்டும் இப்போது அலட்சியமாக பேச, ஒரு சின்ன திருத்தம், ஹரிஷ் சாரோட மாமியார் அந்த ஃபேமிலி கூட இல்லை, அவங்க தனியாக தங்கியிருக்காங்க. அதனால் அன்றைக்கி நடந்த தீ விபத்தில் அவங்க மாட்டியிருக்க வாய்ப்பில்லை. அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாமல் அவங்கள எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள். ஸ்ரீதரும் பதிலுக்கு பதில் பேசினான். நீ ரேடியன்ஸ் அமைப்பை சேர்ந்தவனாக இருக்கலாம், அதுக்காக என்ன மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் யாருன்னு தெரியும்ல. உத்திரன் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு கேட்க, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்கள் எங்கள் தலைவர் கூட சண்டை போட்டு தோத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லிடுங்க. ஸ்ரீதர் உத்திரனின் எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படவில்லை. ரேடியன்ஸின் ரகசிய உளவு படையின் மூலம் திலகா திடீரென காணாமல் போனது தெரிய வந்தவுடன் அவரின் வீட்டை சோதனை போட்டனர். அதில் அங்கு உத்திரன் வந்து போனதற்கான சில தடயங்கள் அவர்களுக்கு கிடைக்க ஹரிஷிடம் கூட சொல்லாமல் ஸ்ரீதர் இங்கே கிளம்பி வந்திருந்தான். சந்தனா அக்ஷரா விஷயத்தில் நடந்த தப்பு இங்கே நடந்துவிடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ சாதாரணமாக தெரியுதா என கேட்டபடி உத்திரன் தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டி ஸ்ரீதரை தாக்க முயற்சிக்க ஸ்ரீதர் அதை மிக எளிதாக தடுத்தான். அதை பார்த்த டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த மற்ற மெம்பர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அப்போது கோபமடைந்த உத்திரன் ஸ்ரீதரின் மீதாக தன்னுடைய பலத்தை பிரயோகிக்க ஸ்ரீதர் அதை மிக எளிதாக தடுத்தான். அதை பார்த்த எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். என்னதான் உத்திரன் ரேடியன்ஸின் தலைவனுடன் சண்டை போட்டு தோற்றிருந்தாலும் நார்மலாக அவனுடைய சக்தியின் அளவு மற்றவர்களை விட அதிகம்தான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண நபர் என அவர்கள் நினைத்த ஸ்ரீதர் உத்திரனின் சக்தியை மிக எளிதாக எதிர்கொண்டதை நினைத்து அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உண்மை என்னவென்றால் ரேடியன்ஸில் சேரும்போது ஸ்ரீதரின் லெவல் 3வது நிலையில்தான் இருந்தது. ஆனால் கடுமையான பயிற்சியின் மூலம் அவன் 5வது நிலையை கடந்திருந்தான். அதனால்தான் உத்திரனின் தாக்குதலை அவனால் ஈஸியாக சமாளிக்க முடிந்தது. உத்திரனும் ஸ்ரீதரும் எதிரெதிராக நின்று முறைத்து கொண்டிருந்த போது திடீரென அந்த ஹாலுக்குள் ஒருவன் நுழைந்தான். உடல் முழுவதும் அடிபட்டிருந்த அவன் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான். சிரமத்துடன் தலையை தூக்கி உத்திரனை பார்த்த அவன் தனது உயிரின் கடைசி துளியை பயன்படுத்தி, நாம் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கோம் சார். டெவில் கேங் நம்ம ஹீலிங் அகாடமி மேலே ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுடைய கைகள் அசைவற்று நிற்க நிஜமாகவே அவன் இறந்து விட்டான் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனாலும் அவன் சாகும் முன் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உத்திரனுக்கு சொந்தமான சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் மீது டெவில் கேங் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை யோசித்து பார்த்த உத்திரன் ஒரு கணம் திகைத்து நின்றான். டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. உடனடியாக நாம் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமிக்கு போகணும். எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணுங்க. சொன்னபடி அவன் வெளியே செல்லும் பாதையை நோக்கி நடந்தபோது ஸ்ரீதர் அவனை தடுத்து நிறுத்தினான். என்ன வேணும் உனக்கு? உத்திரன் கோபமாக கேட்க, நாம் இன்னும் பேசி முடிக்கல, அதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து வெளியே போகிறது நல்லா இல்லை, ஸ்ரீதர் நிதானமாக கூறினான். முதல்ல என் வழியிலிருந்து தள்ளிப்போ. உண்மையில் உத்திரன் ரொம்பவே மோசமான மனநிலையில் இருந்தான். அவனுடைய காலேஜ் டாப் 10 ஆர்கனைசேஷனில் உள்ள 10 காலேஜ்களில் பலவீனமானதாக இல்லை என்றாலும் டெவில் கேங் அட்டாக் செய்யும் போது அவர்களால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. அவன் உடனடியாக அங்கே போயாக வேண்டும். நீங்கள் இப்போவே என்னோட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னால் உங்களை தோக்கடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் இல்லாமல் உங்களோட காலேஜ் எவ்வளோ நேரம் தாங்கும்னு சொல்ல முடியாது. அவன் மனதில் நினைத்த விஷயத்தையே ஸ்ரீதரும் நினைவுபடுத்தினான். மறைமுகமாக அவன் சொன்னதை எல்லோரும் புரிந்து கொண்டனர்.
அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை ஸ்ரீதர் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதை உணர்ந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போது அவனுடைய காலேஜை தாக்கும் அவர்கள் அடுத்ததாக டாப் 10 ஆர்கனைசேஷனில் இருக்கும் மற்ற காலேஜ்களையும் அட்டாக் செய்யலாம். அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்டால்தான் டெவில் கேங்கிற்கு எதிராக போராட முடியும். அவர்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது உத்தரனுடைய காலேஜ் தாக்கப்படும் போது டாப் 10 ஆர்கனைசேஷனைச் சேர்ந்த மற்ற காலேஜ்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் உதவியை வாங்க வேண்டியிருந்தது. அவர்களை பொறுத்தவரை இப்போது நேரம் ரொம்பவே விலை மதிப்பற்றது. ஒரு நொடி கூட வீணாக்க முடியாது. ரேடியன்ஸுக்கு இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என சொன்னபடி உத்தரன் பல்லை கடித்தான். அவன் காதருகே குனிந்த முகில், இந்த நேரத்தில் நாம இவங்க கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.